இயேசு மொழிந்த 7ஆம் திருவாய் மொழி. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். மரண தருவாயிலே முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் தன்னுடைய அன்பு தகப்பனிடத்திலே கிறிஸ்து பேசின வார்த்தைகளாகும். அநேகர் மரணத்தை குறித்து அநேக விதமான காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலனோ ஆவி என் தேகத்தை விட்டு பிரிய வாஞ்சையாய் இருக்கிறேன் என்று சொன்னார். பிரசங்கி கூட ஒருவனும் மரணத்திற்கு தப்பிக்கொள்ள முடியாது என்று சொன்னார். மரணத்தை எதிர்நோக்குகின்ற ஒரு விசுவாசி தைரியத்தோடு விசுவாச ஓட்டத்தை ஓடி, விசுவாசத்தோடு ஓடினேன், என் போராட்டத்தை முடித்தேன், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளுக்கு பிரியமான ஓட்டத்தை ஓடியிருக்கிறான் என்று பொருள். ஒவ்வொருவரும் ஓடுகிற ஓட்டத்தில் கவனம் தேவை. நம்முடைய வேதாகமம் மரணத்தை குறித்து தெளிவாக பேசும்போது கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறது. ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சாவு நமக்கு எப்பொழுது ஆதாயமாகும்? கிறிஸ்துவுக்கு பிரியமாய் விசுவாச ஓட்டத்தை ஓடி அவருக்குள்ளாய் சமாதானமாய் மரிக்கும் போதே. நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டது என்று சிந்தித்து பார்ப்போம். விசுவாசத்தோடு ஓடுவோம், ஜீவ கிரீடத்தை பற்றி கொள்ளுவோம். கிறிஸ்து நமக்கு ஜீவன், சாவு நமக்கு ஆதாயம்.